வணக்கம். ஸ்ரீநம. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். அம்மியே பறக்கும் பொழுது தூசி பறக்கத்தானே செய்யும். கேட்கவே வேண்டாம். நமக்கு அது தெரியறதில்ல. ஆடி மாதம் அப்படின்னாலே ஒரு திருவிழா காலம்னு சொல்லலாம். அம்மன் கோவில்கள் தோறும் கஞ்சி ஊற்றுவார்கள். ஆடிக்கஞ்சி விசேஷம். ஆனால் அரிசி கஞ்சியில் சில பொருட்களை சேர்த்து நம்ம கொடுக்கும் பொழுதே அந்த இடத்துல தொற்று நோய் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. எப்படி ஆடிக்காற்றில் அம்மி பறக்கும் பொழுது அந்த தூசு பறக்கும் இல்லையா? அப்போது சிறிதளவாவது நாம் கஞ்சி கொடுக்கும் பொழுது அந்த கஞ்சியில் ஏதாவது ஒரு தூசி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை அங்கு கஞ்சி வாங்குவதற்காக பெற்றுக்கொள்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் இருமல், சளி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனை பரவாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வச்சாங்க. ராய் கஞ்சி கொடுக்கலாம், அரிசி கஞ்சி கொடுக்கலாம், நம்ம எந்த விதமான கோதுமை, சோளம் இந்த மாதிரி. அப்போ இதில் சில பொருட்கள் சேர்த்து கொடுக்கும் பொழுது தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. சிற்றாமுட்டி, கடலாடி வேர், உளிஞை, அதிமதுரம், சீரகம், திப்பிலி, மிளகு, குன்னிவேர், திரிக்கடுகு இந்த மாதிரி சில மூலிகை பொருள்களெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நாம் ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவில் சேர்த்து எத்தனை கிலோ அரிசி போட்டு நம்ம கஞ்சி ரெடி பண்ணுறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அளவான மூலிகை பொருள்களை நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஒரு வெள்ளை காட்டன் துணியில் மூட்டை கட்டி அதை 1-2 இடித்து மூட்டை கட்டி எடுத்து வச்சு கஞ்சி வச்சதுக்கப்புறமா சித்த நேரம் அதில் போட்டு ஊற வச்சு எடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். அப்போது அதை கொடுக்கும் பொழுது தொற்று நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால தான் மாரியம்மன் கோவில் தோறும் ஆடிக்கஞ்சி விசேஷம். நம்ம முன்னோர்கள் எதை சொல்லி வச்சாலும் ஒரு காரணம் இருக்குது இல்லையா? அதனால் இதுவரை கஞ்சியில் நாம் சில மூலிகை பொருள்கள் சேர்க்காமல் கொடுத்துட்டு வந்திருப்போம். இனிமேல் நாம் சேர்க்கும் பொழுது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மூலிகை பொருட்களெல்லாம் சேர்ந்து கொடுக்கும் பொழுது சளி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது, இருமல் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது, தூசி இல்லாமல் இருக்காது. அது இருந்தாலும் பிரச்சனை வராமல் இருப்பதற்காக சில மூலிகை பொருட்களை எடுத்துக்கிட்டால் தும்மல், அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகளை அறவே தவிர்த்துக்கலாம். ஸ்ரீநம.